வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் RF சிஸ்டம்ஸ் சப்ஜெக்டில் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம பிக் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. டிரைவ் த டிரான்ஸ்மிஷன் லைன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் at any point on your line. ஓகேவா? ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆன் யர் டிரான்ஸ்மிஷன் லைன்னு கேட்கலாம். இல்லைன்னா டிரைவ் த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்னு கேட்கலாம். புரியுதா? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இதிலேருந்து ப்ரைமரி கான்ஸ்டன்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லணும்? ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ் என்ன? Z is equal to R plus J omega L, Y is equal to G plus J omega C. So, இந்த valuesல இருந்து நம்ம என்ன derive பண்ணுவோம்? Z0 and gamma. So, next இதெல்லாம் யூஸ் பண்ணி we can derive the voltage and current equations. So, இது ஒரு பெரிய derivation. இந்த derivationோட ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? The voltage equation and current equation. So, இந்த ரெண்டு equation தான் derive பண்ண போகிறோம். So, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே முடிக்கிறோன்றது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டிரைவ் த இன்புட் இம்பீடன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பீடன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இந்த கொஸ்டினும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, இன்புட் இம்பீடன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இம்பீடன்ஸ் ஆஃப் அ டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ இன்புட் இம்பீடன்ஸ்க்கான டெஃபினிஷன் என்ன? ZS is equal to VS by IS. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே டிரைவ் பண்ணியிருந்தோம்ல ப்ரீவியஸ் கொஸ்டினில், அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் இங்கே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ZS, தட் இஸ் இன்புட் இம்பீடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Z0 into ZR cos H gamma L plus Z0 sin H gamma L divided by Z0 cos H gamma L plus ZR sin H gamma L. ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம்னா ZS is equal to Z0 into ZR plus Z0 tan H gamma L by Z0 plus ZR tan H gamma L கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் தான். தென் த ட்ரான்ஸ்ஃபர் இம்பீடன்ஸ், இதோட டெஃபினிஷன் என்ன? ZT இஸ் ஈக்குவல் டு VS பை IR. ZS இன்புட் இம்பீடன்ஸ்னா VS பை IS, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இம்பீடன்ஸ்னா VS பை IR. ஸோ இதோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி கிடைக்கும்? ZT இஸ் ஈக்குவல் டு ZR cos H gamma L plus Z0 sin H gamma L. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டினை சம்டைம்ஸ் 2 மார்க் கொஸ்டினாகவும் கேட்கலாம். டிஃபைன் இன்புட் இம்பீடன்ஸ்னா இதை எழுதணும், டிஃபைன் ட்ரான்ஸ்ஃபர் இம்பீடன்ஸ்னா இதை எழுதணும், அதோட ஈக்குவேஷன்ஸையும் எழுதணும். புரியுதா? தேர்ட் கொஸ்டின், டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் இன்புட் இம்பீடன்ஸ் ஆஃப் ஓப்பன் சர்க்யூட்டர் லைன் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டர் லைன். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஓப்பன் சர்க்யூட்டர் லைன்னா என்ன? டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடு எண்டு ஓப்பனாக இருக்கணும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் லைனுக்கு அதோட லோட் இம்பீடன்ஸ் எப்படி இருக்கும்? ZR is equal to infinite. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணோம்னா we can get the open circuited impedance is equal to Z0 cot H gamma L. So this is what input impedance of open circuited line. அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட்டட் லைன்னா இங்கே லோட் எண்ட் எப்படி இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட்டடாக இருக்கும். ஷார்ட் சர்க்யூட்டடுக்கு அதோட இம்பீடன்ஸ் எப்படி இருக்கும்? 0ன்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஷார்ட் சர்க்யூட்டட் லைன். ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இம்பீடன்ஸ் என்னன்னு கிடைக்கும்? ஷார்ட் சர்க்யூட்டட் இம்பீடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Z0 tan H gamma L. புரியுதா? ஸோ இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னென்னு எடுத்துட்டோம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we can get the characteristics impedance Z0 is equal to square root of ZOC into ZAC. Then the propagation gamma L is equal to tan H inverse of square root of ZSC by ZOC. Sometimes இந்த ரிலேஷன்ஷிப் 2 மார்க்கில் கேட்கலாம். இல்லைன்னா ஓப்பன் சர்க்யூட்டட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட்டட் லைனோட இம்பிடன்சஸ் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா, இது ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் இன் டீடைல் அபவுட் த ரிஃப்ளெக்ஷன் ஆன் எ லைன் நாட் டெர்மினேட்டட் பை இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் சம்டைம்ஸ் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க டெஃபினட்டாக. ஸோ இங்கே நாட் டெர்மினேட்டட் பை இட்ஸ் Z0. இந்த லோட் எண்டில் ZR தட் இஸ் ரிசீவிங் அண்ட் இம்பீடன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு லோடாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக என்ன நடக்கும்? உள்ளே வர இந்த இன்சிடென்ட் வே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில் போகும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் நடந்ததுன்னா அதோட அமௌண்ட் எதை வச்சு மெஷர் பண்ணுறோம்? ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ K is equal to
ZR minus Z0 divided by ZR plus Z0. So இந்த reflection coefficient ஓட values எப்படி இருக்கணும்னா 0 to 1 குள்ள தான் இருக்கணும். புரியுதா? sometimes இதுவும் 2 மார்க்ல வரும். இதோட values எப்படி இருக்கலாம்? It is greater than 0 but less than 1. Okay. So next reflection factor that is equal to the magnitude of 2 into square root of Z1 Z2 divided by Z1 plus Z2. Okay va? So இங்க Z1 Z2 ன்றது என்ன? ZR into ZS. Okay, that is receiving end impedance and input impedance. Okay va? So இங்க reflection loss na என்னன்னா the reciprocal of this reflection factor. இதோட யூனிட் என்ன? நெப்பர்ஸ். டெசிபல்ல கால்குலேட் பண்ணனும்னா we can write reflection loss is equal to 20 log of 1 by k னா அப்படியே மாத்தி எழுதணும். That is Z1 plus Z2 divided by 2 into square root of Z1 Z2. So என்ன சொன்ன? Z1 ன்றது it's nothing but ZR into ZS. Okay va? Next fifth question. Derive the expressions for alpha and beta. Also obtain the condition for distortionless line. So இந்த condition for distortionless line வந்து repeated 6 mark இல்லனா 8 markல கேட்டிட்டே தான் இருக்காங்க. ஓகேவா? So இங்க alpha னா என்ன? Attenuation constant. Beta னா phase shift constant. Okay. So first condition for distortionless line தான் எழுத போறோம். So இங்க RC is equal to L into G. So இதை நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொதுவாக எப்படி சொல்லுவேன்னா LGன்றது ஒரு கம்பெனியோட நேம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ RC is equal to LGனா இங்கே ரேஷியோ எடுத்தால் எப்படி கிடைக்கும்? R by G is equal to L by C. So this is the condition for distortionless line. இது important 2 mark questionும் கூட. ஓகேவா? இது ரிப்பீட்டடாக 2 மார்க்லையும் கேட்குறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் attenuation constant ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் பட் ஈஸி தான். ஆல்ஃபா is equal to square root of RG minus omega squared LC. இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவே தான் இதுக்குள்ளே வர இன்னொரு ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கிறோம். இங்கே மைனஸ் வரும். ஓகே. ஸோ ஆர்ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எல்சி மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அகெயின் இதே டேர்ம் தான் வரும் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எல்ஜி ப்ளஸ் ஆர்சி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே. ஸோ இதே வந்து டிஸ்டார்ஷன் லெஸ் லைனாக இருந்ததுன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்ஜி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இட் இஸ் அ ரியல் டேர்ம். ஓகேவா? இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் டிஸ்டார்ஷன் லெஸ் லைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டிங்கன்னா இதே எக்ஸ்பிரஷன் தான் இங்கே வரும். பட் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன இருக்கும்? இந்த ஒமேகா ஸ்கொயர் எல்சி இங்கே போயிருக்கும், ஆர்ஜி இங்கே வந்திருக்கும். ஏன்னா இந்த ஒமேகா ஸ்கொயர் எல்சி இங்கே போகிறப்ப இங்கே மைனஸை நம்ம வெளியில் காமனாக எடுப்போம். இது வந்து இமேஜினரி டேர்ம். ஸோ ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு இதே எக்ஸ்பிரஷன்னா இங்கே என்ன ஆகும்? இந்த 2 டேர்ம் மட்டும் மாறும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. தட் இஸ் beta value is function of frequency for distortionless line. Okay va? Next question. It is a theory question. So idu repeated university exam la ketirukanga. Explain in detail about the waveform distortion and its types. Okay va? So inga waveform distortion na enna artham? The received waveform on a transmission line is not identical with the input waveform. அதாவது transmitted waveform received waveform ஐடென்டிக்கலாக இல்லைன்னா அங்கே டிஸ்டார்ஷன் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ரொம்ப சிம்பிள். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன், இன்னொன்று ஃபேஸ் டிஸ்டார்ஷன் ஆர் டிலே டிஸ்டார்ஷன். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் போகிற எல்லா ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸும் ஈக்குவலாக அட்டெனியேட் ஆகாது. புரியுதா? ஸோ ஆல் ஃப்ரீக்வன்சி காம்பனன்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி அட்டெனியேட்டட். அதனால் வர டிஸ்டார்ஷன் என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரீக்வன்சி டிஸ்டார்ஷன். ஸோ இது எதை பொறுத்து இருக்குது? அட்டெனியேஷனை பொறுத்து இருக்கும். So in the frequency distortion la alpha is a function of frequency. Alpha na attenuation constant. So அதே மாதிரி phase distortion or delay distortion na எல்லா frequency components are not equally delayed. ஒவ்வொரு frequency component ஒவ்வொரு timeல receive ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? That is called as phase distortion or delay distortion. இங்க phase constant எப்படி இருக்கும்? Function of frequency இருக்கும். இந்த frequency distortion நம்ம ஈக்குவலைசர்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணலாம். ஃபேஸ் டிஸ்டார்ஷனை கோஆக்சியல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் டெவலப் பண்ணி பிக் கொஸ்டினில் எழுதிக்கலாம். இல்லைனா சம்டைம்ஸ் 2 மார்க்கில் வந்தாலும் யூ கேன் ஈஸிலி அட்டெண்ட் த கொஸ்டின். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் லோடிங். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த லோடிங் கான்செப்ட் வித் இட்ஸ் டைப்ஸ். ஸோ லோடிங்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து டிஸ்டார்ஷன் லெஸ்ஸாக இருக்கணும்னா இதுக்கு என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம்? ஆர் பை ஜி இஸ் ஈக்குவல் டு எல் பை சி. ஸோ இந்த கண்டிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
that is called as loading. புரியுதா? இதுதான் definition. ரொம்ப simple தான். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது, லம்ப்டு லோடிங், கண்டினியூஸ் லோடிங். லம்ப்டு லோடிங்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இண்டக்டர்ஸை இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வருவோம், அதனால் அதோட இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கண்டினியூஸ் லோடிங்னா ஒரு ஹை பெர்மியபிலிட்டி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸால் இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை கண்டினியூஸாக வவுண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேவா? அதனால் அதோட இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக எல்லா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. புரியுதா? A generator of 1 volt 1000 hertz supplies power to a 100 km open wire line terminated in Z0 having the following parameters. ஸோ மேக்ஸிமம் இந்த parameters எல்லாமே அப்படியே தான் கொடுப்பாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன கேட்கலாம், இந்த வேல்யூவை வந்து 3.67 மில்லி ஹென்ரின்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதே parameters வச்சு நிறையா தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டு calculate Z0 alpha beta lambda V, that is velocity, received power. ஓகேவா? ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, 1000 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, RGLC வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ இதிலேருந்து என்ன பண்ணணும், நம்ம இந்த Z0 ஆல்ஃபா பீட்டா லாம்டா வெலாசிட்டி ரிசீவ்டு பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டீட்டெயில்டாக சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, 2 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ 50 ohm டிரான்ஸ்மிஷன் லைன் when it is terminated by load 60 plus J40 ohm. ஸோ இந்த கொஸ்டினில் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, Z0 கொடுத்துட்டாங்க, தட் இஸ் த டிரான்ஸ்மிஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். அதே மாதிரி லோடு கொடுத்துட்டாங்க, தட் இஸ் ZR ரிசீவிங் அண்ட் இம்பிடன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ரிஃப்ளெக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 மார்க்கில் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ K is equal to ZR minus Z0 divided by ZR plus Z0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, find the characteristics impedance of a line at 1600 Hz if the open circuited impedance is equal to 750 with a phase minus 30 degree ohm and short circuited impedance ZSC is equal to 600 with a phase minus 20 degree ohm. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ZOC இன்ட்டு ZSC. புரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 மார்க்லேயும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸை பார்த்துக்கலாம். ஸோ பிரைமரி கான்ஸ்டன்ட், செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி கேட்கலாம். பிரைமரி கான்ஸ்டன்ட்ஸ்லாம் என்ன வேல்யூஸ், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ். செகண்டரி கான்ஸ்டன்ட்ஸ்னா Z is equal to, that is series inductance is equal to R plus J omega L and shunt admittance Y is equal to G plus J omega C. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் ஃபார் டிஸ்டர்ஷன் லெஸ் லைன். ஸோ டிஸ்டர்ஷன் லெஸ் லைனோட கண்டிஷன் என்ன, R by G is equal to L by C. இந்த கண்டிஷன் ஞாபகம் வரலன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, RC is equal to LG. ஓகே, LG கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த G இங்கே வரணும், இந்த C இங்கே போகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வேவ் லென்த் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் த டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இல்லைனாலும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2π by பீட்டா. இதோட யூனிட் என்ன, மீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ப்ராபகேஷன் V is equal to omega by beta. இதோட யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ். இதை ரிப்பீட்டடாக 2 மார்க் கொஸ்டினில் கேட்டுகிட்டே இருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸோட டெஃபினிஷன் இல்லைனா ஃபார்முலா கேட்டாங்கன்னா இதுதான். Z0 is equal to square root of Z by 1, that is also equal to square root of R plus J omega L by G plus J omega C. Z ஓட வேல்யூ, Y ஓட வேல்யூ. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட்டட் அண்ட் ஓப்பன் சர்க்யூட்டட் இம்பிடன்ஸ் கேட்டாங்கன்னா Z0 is equal to square root of ZOC into ZSC. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்.